ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அப்டேட்ஸ். ஒரு வழியாக டிராகன் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அந்த படத்தோட ஹானஸ்ட் ரிவ்யூ இந்த ஒரு வீடியோவில் நான் விவரமாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த ஒரு படம் வந்து டான் 2 மாதிரி இருந்துச்சா, இல்லை டான் படத்தோட ஏதாவது சாயல் இந்த ஒரு படத்தில் இருந்துச்சான்றதே விவரமாக பார்த்துடலாம். தென் அதே மாதிரி இந்த டேரக்டர் சொன்ன மாதிரி நம்மளை கதற ஓட விட்டாங்களா, இல்லை கதற மூவி வைபாக இருந்துச்சான்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவில் விவரமாக பார்த்துடலாம். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது எதை வச்சுன்னா டான் படத்தை வச்சு தான் இந்த ஒரு படத்தை வந்து ட்ரோல் மெட்டீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது டான் படத்தோட சாயல் இல்லை டான் 2 மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து டேரக்டர் வந்துட்டு இல்லை இது டான் கிடையாதுன்னு சொல்லி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியும் பட் அதுதான் வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து உண்மையாகவே இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோம்னா சத்தியமாக இது வந்து டான் 2 கிடையாது கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னி தான் சொல்லலாம். பட் டான் படத்தோட ஒரு சாயல் இருக்கும். பட் அதுக்கு வந்து மெயின் ரீசனாக என்னென்னா, காலேஜில் வந்துட்டு ஒரு பையன் அடாவடி பண்ணுறான்னா பேசிக்காக என்னென்ன பண்ணுவாங்களோ அதுதான் ரெண்டு படத்துலையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கலாமே தவிர இது வந்து டோட்டலாக டான் படத்தவே தூக்கி இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. பார்த்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் இது வந்து டோட்டலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம்னு சொல்லிட்டு. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு இந்த ஒரு மூவி பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாரோட ஆக்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசணுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பிரதீப் ரங்கநாதன் தான். ஏன்னா அவர் தான் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவர் தான் வந்து அந்த ஒரு மூவியை கொண்டு போகணும். ஸோ அது வந்து சூப்பராகவே கொண்டு போயிருந்தேன்னு சொல்லலாம். ஃபன்னாக இருக்கட்டும் இல்லை எமோஷ்னலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளை சூப்பராக வந்து கேரி ஓவர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிஸ்கின் சாரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்ச நேரம் வருவார், அதுக்கப்புறம் போயிடுவார். அப்படி கிடையாது, படம் எண்டிங் வரைக்குமே வந்து அவர் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பார். சூப்பராகவே நடிச்சிருந்தான்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் இந்த ஒரு படத்தில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம நெப்போலியன் நம்ம ஜார்ஜ் மரியன் சார் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஃபேமிலி போர்ஷன் ஃபுல்லாமே வந்து அவர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அவர் வர போர்ஷன்லாம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகவே தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தில் வந்து 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. 2 ஹீரோயின்ஸுக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின்ஸ்னால் சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர் அந்த மாதிரி கிடையாது. 2 பேருக்குமே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அனுப்பமாக்கு மட்டும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குமே தவிர பட் ஈக்குவலாக 2 பேருமே வந்து ஒரு சூப்பராகவே நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். நீ எவ்வளோ லவ் பண்ணுறன்றது உன் காட்டு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விஜய் சித்து அண்ட் அர்ஷத் கான். நான் ஆக்சுவலாக அந்த ஒரு மூவி போகிறக்கு வந்து மெயின் ரீசன்னு சொல்ல முடியாது. பட் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து விஜய் சித்து அண்ட் அர்ஷத் கான்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 பேரும் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து விஜய் சித்து வந்து எடுத்துக்குவார் நம்ம பிரதீப் ப்ரோவை. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது நம்ம அர்ஷத் கான் ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி தான் படம் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி தான் இந்த ஒரு படத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுமே சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர் கிடையாது. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த ஒரு படத்தில். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, இந்த பிஜிஎம்ஸ் அண்டு சாங்ஸ் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. இந்த இதில் வந்துட்டு ஒரு எலவேட் பண்ணுற ஒரு பிஜிஎம்ஸாக வந்து தான் இந்த ஒரு படத்தில் வந்து போட்டிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எமோஷனல் பார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் எல்லா இடத்துலையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. பட் செகண்ட் ஹாஃப் எண்டிங்லலாம் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக அந்த ஒரு எமோஷனல் வந்து நல்லா கனெக்ட் ஆகிற அளவில் தான் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு படத்தில் வந்து காமெடி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது வந்துட்டு 1-2 இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுமே தவிர நிறைய இடத்துல வந்து நம்ம சிரிக்க வச்சு தான் இந்த ஒரு படத்தை பார்க்க முடியும். நல்லா வந்து ஒரு வைபான ஒரு படமாக தான் இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு படத்தில் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக கிடையாது. பட் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்மளை வந்து எங்கேஜாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். லொக்கேஷன்ஸு சாங்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு டோன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு படம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ப்ரெசென்ட் பண்ண விதம்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஒரு படத்தில் நெகட்டிவ் அமைஞ்சதுன்னு பார்க்கும்போது ஒன்று தான். அது என்னென்னு பார்க்கும்போது அனுபமா அண்ட் பிரதீப்போட காம்பினேஷன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வரும் சீன்ஸு. பட் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் சீனுன்னு சொல்லிட்டு அடுத்து அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் சாங் ஒன்று வரும். அது பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆனது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் ஓவராக கத்துவார். அதாவது இந்த லவ் டுடே படத்தில் வந்து சும்மா கத்துவார். அது மேபி ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேட் ஆகலாம். பட் எனக்கு பெருசாக வந்து எதுவும் எஃபெக்ட் ஆகலை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு
ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அது ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. மேபி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரி ஓகே, ஓவராலாக இந்த ஒரு படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்க்கும்போது டேரக்டர் சொன்ன மாதிரி கதற நம்மளை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு படத்தை வந்து அமைச்சிருக்காருன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்துட்டு ஃபேமிலியோட போய் பார்க்குற ஒரு படமாகவும் தான் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். கண்டிப்பாக எல்லா தேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள். ஒரு தேட்டர் மெட்டீரியலாக இந்த ஒரு படம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக இருங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா, பை பை காய்.